சொல்லக்கூடாது. அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயோ ஆட்சியில் இருக்கவங்க தினம் பிச்சை எடுக்கிறாங்களா? இல்ல என்ன சார் ஐயா நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வார்த்தையை திருத்திக் கொள்ளுங்க. விஜய்க்கு இருக்கிற பணத்தை விட ஸ்டாலின் ஒரு குடும்பத்துல பணம் கம்மியா? யாருங்க பண்ணையார்? உலக கோடீஸ்வரன் இருக்காங்களா இல்லையா? துபாய் ஏன் சார் மாசம் கொடுத்த போயிட்டு வர்றாரு? சொல்லுங்க துணை மந்திரி, அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. சும்மா பண்ணையார் வார்த்தை ஜாலம் போடாதீங்க. ஏழை எளிய மக்கள் தெருவில் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்க எல்லாம் பண்ணையாரு, இவங்க எல்லாம் ஏழை எளிய கோயிலுக்கு முன்னால நின்று பிச்சை எடுத்தா சாப்பிட்டு இருக்காங்களா? தெருவுக்கு வராங்களே என்ன தெருவுக்கு வரட்டும், தெருவுக்கு வர. நான் திரும்பி கேட்கிறேன், என்ன சார் ரோட்டுக்கே வர, வீட்டை விட்டு வெளியே. நான் முதல்ல கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல. ஆட்சியில் இருக்கவங்க வரணும், எதிர்கட்சிக்காரர் ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் ஏன் துபாய்க்கு அடிக்கடி போனாரு அதை கேட்டோம், சொல்லுங்க பதில். அங்க என்ன வச்சுட்டு வந்திருக்காரு? எதை பாதுகாக்க போறாரு? தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருக்க போனாரா? இது எப்படி தெரியுமா இருக்கு? பிஜேபி காரரு ராகுல் காந்தி ஏங்க அடிக்கடி விளையாண்டு போயிட்டு வரான்னு கேட்கற மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் என்ன அப்படிதான் இருக்கு. நான் ஒண்ணு, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வேற சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் தான் பதில் சொல்லணும். இவர்கள் ஏன் வரல, ஏன் போறேங்கிறதா கேள்வி. நீங்க இதை கேட்கறீங்களா, ஏன் நேரம் போகலன்னு? கள்ளக்குறிச்சி 69 பேர் செத்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் முதல் போயிருக்காரா? என்னைக்கா நீங்க கேட்டீங்களா ஏதா பேட்டியில? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு சொல்லுங்க, எனக்கு புரியலையே சார். நீங்க அதே இடத்துல கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்து யோசிச்சு பாருங்க. மத்திய புள்ளி அந்த கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி, இதையாவது நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே கரூர்ல இன்றைய முதலமைச்சர் என்ன பேசினார் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஊழல் பேர்வழி வந்ததில்லை. இந்த ஊரையே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கையில் விருப்பம் போல ஆட்டி படைக்கிறார்கள். இவரும் இவருடைய தம்பியும். இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் கூட முதலமைச்சர் போட்டியில வர்றாருன்னு இருக்கு. இந்த தமிழ்நாடு உருப்பிடுமா? பேசினாரா இல்லையா? அதே முதலமைச்சர் அதே கரூர் வந்துட்டு என்னுடைய உடன்பிறப்பு, பாசமிழ் உடன்பிறப்பு, கோடு போட சொன்னால் ரோடே போடுகின்ற அற்புத ஆற்றல் மிகு தலைவன், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு படவே இல்லையா? பட்டுச்சா? ஆனா பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரியுது. ஒரு மனிதர் மாறவே கூடாதுங்கிறீங்க. மாறக்கூடாதுன்னு சொல்லி எங்க மாறி இருக்கிறான் தான் கேக்குறேன். எங்க மாறலாம்? நீங்க ஆதாரத்தை மாறவே இல்லையா சொல்லுங்க. ஏங்க நான் லஞ்சம் வாங்கினேன்னு கோர்ட்லயே ஒத்துக்கிட்ட ஒரு ஆளு திரும்பி மந்திரியா இருந்தது தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வைக்காது உண்டா? கோர்ட்ல போட்டு அபிடவிட் என்ன சொல்லுங்க. ஆமா உண்மைதான், ஆயிரக்கணக்கான பேர்ல பணம் வாங்கினேன், அதெல்லாம் திரும்பி கொடுத்துட்டேன். அபிடவிட் கொடுத்தது சார். அவருக்கு யோக்கியம் உத்தரவு மந்திரி பதவி கொடுத்துட்டு அவர் என்ன திருந்திட்டாரு, மாறிட்டாரு. உங்களுக்கே கூச்சமா இல்லையா? அதுக்கு என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. இல்ல, எந்த கோட்பாடு, கொள்கை, தத்துவம் இது எதை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாத தாவேகா போன்ற, விஜய் போன்ற ஆளுமை. நான் முன்னாலே அதுக்கு பதில் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியல. எல்லாம் தெரிந்த நீங்கள் நாட்டை கொள்ளையடிக்கிறவனை விட எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் வர்றது இது. நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். அதுக்கு அதான் இது பதில். அது டேஞ்சரஸா இல்லையா? இது எங்க கொள்ளையடிக்கிறது டேஞ்சரஸா, உண்மையை பண்ணாம இருக்கிறது டேஞ்சரஸா? அரைகுறை அறிவு ஆபத்தானதுன்றது நீங்க. ஐயோ, அதை விட ஆபத்து விவரம் தெரிஞ்ச கிரிமினல் வர்றது. உங்களுக்கு அது புரியலையா? விவரம் தெரிந்த, எல்லாம் தெரிந்த ஒருவன் கிரிமினல் ஆனதான் பெரிய ஆபத்து. விவரம் தெரியணும்னா அவனுக்கு தெரியாம சும்மா இருப்பான். நல்லது நடக்கலைனாலும் அவனால கெட்டதாவது பண்ணாம இருக்கான்ல, அதைத்தான் ஆங்கிலத்துல நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன விஜய் மாமனா மச்சானா எனக்கு என்ன சொல்லுங்க, ஒண்ணும் கிடையாது. நான் விஜய்க்காக பேசலாம். திரும்பி திரும்பி கேட்கிறேன், இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி, நேற்று வந்து அந்த கட்சியை விஜய் விஜய் திரும்பி திரும்பி நீங்க கேள்வி கேட்பது, அந்த விஜய் உங்களை அச்சப்படுத்துகிறார், உங்களை பயமுறுத்துகிறார் என்பதற்கான அடையாளம். இல்ல, அது எப்படி அச்சத்தின் அடையாளமா நீங்க வந்து வேற எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? நான் சொல்றேன், ஒரு நடிகரை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டமா போய் எந்த விதமான கொள்கையும் இல்லாம தற்குறி கூட்டமா இருக்காதீங்கன்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட இருக்கிறோம் எல்லாருமே சொல்றாங்க. துணை முதலமைச்சர் ஆட்சிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால நடிகரா வேற அவர் செய்த சாதனை சொல்லுங்க. சினிமா நடிகர் தானே? ஆமா. அவர் ரசிகர் மன்றத்துடைய தலைவரா ஒருத்தர் இருந்தார், இப்பவும் இருக்கிறார். அவரு மந்திரியா இருக்க கூடாதா? ரூல்ஸ் அப்படி இருக்கு. ஏங்க அதைத்தாங்க நான் கேட்க வரத நீங்க கேக்குறீங்க. அவரு நடிகரா இருந்த அரசியல் வந்து துணை முதல்வர் வந்தா அது தப்பு இல்ல, இன்னொருத்தர் நடிகரா இருந்த அரசியல் வந்தா தப்பா?
இது என்ன இரட்டை நிலைப்பாடு? அவர் நடிகரா, நடிகர் இல்லையா, வியாபாரியா, வியாபாரி இல்லையா, விவசாயியா, வேறையா இல்லை என்பதல்ல. அவனால் இந்த மக்களுக்கு நன்மையா கெடுதலா அதை மட்டும் தான் பார்க்கணும். நன்மை என்பது சொல்லிடுறேன். உதயநிதி பின்னாடி இருக்கிறது ரசிகர் கூட்டமா அரசியல் கூட்டமா? ஏங்க நான் என்ன டைரக்ட் ஆன்சருக்கு வாங்க. நான் டைரக்டா தான் சொல்றேன். நீங்க என்ன முதல்ல சொன்னீங்க? நடிகர் வரலாமான்னு கேட்டீங்க. இவர் கேட்கல ஐயா. அதை தாங்க நான் கேட்டீங்க. அரசியல் கூட்டமே சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். விமர்சனம் ஸ்டாரின வெளியே தெரியிருக்க நடிப்பு தான் காரணம். டிவில நினைச்சுக்கப்புறம் வந்தாங்க. என்ன நீங்களே கருணாநிதி அவங்க அப்பாவை நாட்டுக்கு தெரிஞ்சது சினிமாவுக்கு கதவசம் எழுதிதான். உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. எனக்கு நீங்க அவங்களுடைய களப்பணிகள் எல்லாமே நீங்க உதாசீனப்படுத்த. என்ன களப்பணி சொல்லுங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டம் சரியா? சரியா? மிஸ்ஸாவுல ஏனுக்கு போனவருங்க அவரு. நான் என்ன யாரு? இன்றைய முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். எனக்கு வர்ற வெறியில கழுத்தை நெரிச்சே கொன்றுவேன். மிசாவுக்கு சிறைக்கு போனவங்க லிஸ்ட் இருக்கு, இன்னமும் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கா இல்லையா நாளைக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. ஏன் சார் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க? நான் முதல்ல கேட்க வந்த கேள்வி அவர்கள் கொள்கையில எதுலையுமே இல்லைங்கிறது தான். இந்திய எதிர்ப்பு இதை விட்டுட்டா அம்மா என்று அழைக்க முடியாது, மாதா என்று அழைக்க வேண்டும், பிதா என்று அழைக்க, அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்று அழைக்க வேண்டும். இப்படி எல்லாம் சூண்டி விட்டு நீங்களும் போராடணுமா? அதுக்கப்புறம் அவருடைய